Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் குருமா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், தக்காளி, இது வந்து காய்கறி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான், 1 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு நான் வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சப்பொடி கொஞ்சம், இது வந்து கசகசாவும் பெருஞ்சீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு அரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா இப்போ சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப வந்து டக்குன்னு தீஞ்சு போயிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே போட்டால் தான் வந்து இதனோட ராஸ்மல் போகும், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கும், இல்லாட்டி வந்து இஞ்சி பூண்டோட ராஸ்மல் அப்படியே இருக்கும். இதை இப்போ நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா ஒரு கலரிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை இது கூடவே சேர்த்துடுங்க. நீங்கள் உப்பு இந்த டைமில் போடுறதுனால என்ன ஆகும், வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போது இது மூணும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இது மூணுத்தையும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் போட்டிங்கனாக்கா அடி பிடிச்சிடும், ஏன்னா இது பவுடர்ன்றதுனால சீக்கிரம் டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு கலரிட்டு எடுத்து வச்சுருக்க காய்கறியை நம்ம இது கூடவே போட்டுக்கோம். நம்ம வந்து உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம், அந்த உப்பு இதுக்கு போகிறோம். உங்களுக்கு இது கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டில் இறக்கும் போது உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது நல்லா 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து குக்கரில் கேஸ்கட் போட்டு வெயிட் போட்டு நான் ஒரு 3 விசில், இந்த காயை வேகிறதுக்காக 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் வெயிட்டும் போட்டுட்டேன். இது நல்லா ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சில பொருளை அரைக்க போகிறோம். என்னென்னக்கா, தேங்காய், ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பு, இது ஏன் ஊற வச்சுன்னா சீக்கிரம் நல்லா மசிஞ்சு போயிடும், அதனால. அப்புறம் கசகசா, பெருஞ்சீரகம், இது மூணுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ப்ரெஷர் விட்டு இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்தேன். காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதுக்குள்ளே வந்து அரைக்க வேண்டியதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த டைமில் வந்து இங்கே பாருங்கள், இந்த அளவு அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறை இல்லாமல் இது மாதிரி மீடியமாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து சிம் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. நம்ம பாலும் கொஞ்சம் லாஸ்ட்டில் விடுவோம், ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் திட்டமாக விட்டுக்கோங்க. இப்போ நான் அரைச்ச மிக்சிலே வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியை வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இப்போது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போது இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பாலை சேர்க்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு தேவையான அளவு. இந்த டைமில் வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் பால் விட்டால் கூட போகும். நீங்கள் வந்து பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு விட்டுருங்க. பால் விடுறதுனால என்ன ஆகும்லாம் யோசிக்காதீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போது எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் நீங்கள் புதினா சேர்த்துக்கிட்டா கூட புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் புதினாவில் என்னென்னாக்கா, எந்த ஒரு பொருளையும் புதினா சேர்த்தோம்னா அதுதான் ஃபஸ்ட் நமக்கு டாமினேட் பண்ணும். இந்த குருமாவோட ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நான் இன்றைக்கி வந்து வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில், லோ டு மீடியமில் வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.